பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் பிளாக் அண்ட் ஒயிட் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெரியாரை குறித்து அவதூறு பேசி வருகிறார் அப்படின்னு விமர்சனம் அவர் மேலே வைக்கப்பட்டது. நான் தொடர்ந்து பேசுவேன் அப்படின்னு அவரும் பதில் சொல்லிட்டு இருந்தார். இந்த நிலையில் சீமான் பிரபாகரனுடன் எடுத்த புகைப்படம் தான் எடிட் செய்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சங்ககிரி ராஜ்குமார் ஒரு சமூக வலைதள பக்கத்தில் போட்டது வேறு விதமான ஒரு புயலை கிளப்ப ஆரம்பித்தது. இப்போ அதெல்லாம் தாண்டி பிரபாகரனுடைய அண்ணன் மகன் இதில் சாட்சின்னு பார்த்தீங்கன்னா அங்கே கூட இருந்தது ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் தான். அவருக்கு தான் இது குறித்த உண்மை தெரியும் அப்படின்னு பேசியிருந்தார். அந்த சந்தோஷ் இப்போ நியூஸ் 18க்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார். பிரபாகரன் சீமான் சந்தித்தது உண்மை, அது 8 நிமிடத்திலேருந்து 10 நிமிடத்திற்குள்ளாக தான், அந்த புகைப்படத்தை வெளியிடவில்லை, வீடியோவும் இருக்கிறது அப்படின்றாரு. இப்போ வெளியிடவில்லைன்னா இது கிராஃபிக்ஸா எடிட்டிங்கா அப்படின்னா ஆமாம் அப்படி தான் சொல்கிறாரு. என்கிட்ட அந்த காப்பியெல்லாம் இருக்குது அப்படின்றார். வேறு எல்லாம் மற்றதெல்லாம் பேசியதெல்லாம் ஒரு வேறு வேறு நபர்களுக்கு நடந்ததை தனக்கு நடந்ததாக ஒரு கற்பனையாக பேசுகிறார் அப்படின்றார். இப்போ அவ்வளோ விஷயத்தை தனக்கு எதுவுமே நடக்காததெல்லாம் பேசினார் அப்படின்னு சீமான் மேலே இவ்வளோ ஒரு பெரிய குற்றச்சாட்டு. அதற்கப்புறம் சூசை பேசின ஆடியோவை அவர் தனக்கு சாதகமாக கேட்டு வாங்கி பயன்படுத்திக்கிட்டார், அதை மட்டும் எடிட் பண்ணி போட்டு பயன்படுத்திக்கிட்டார் அப்படின்றாரு. இதெல்லாமே ஒரு அரசியல் வளர்ச்சிக்காக சீமான் செய்து கொண்டார் அப்படின்றது தான் அவருடைய ஒட்டுமொத்த குற்றச்சாட்டாக இருக்குது. சந்தோஷ் சொல்வதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது? அந்த பேட்டி நானும் பார்த்தேன். தற்போதைய பரபரப்பின் உச்சகட்டமாக அந்த பேட்டி அமைந்து விட்டது. காரணம், நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் அவருடைய பேச்சு, இப்படி ஒரு பேச்சு அப்படி ஒரு பேச்சு, இப்படி மாறி மாறி பேசுகிற பேச்சின் காரணமாகவே இப்போ எதிரிகள்லாம் ஒன்று கூட்டிட்டாங்க. பேட்டியில் நீங்கள் ஒன்று சொல்லலை, சீமான் யார் என்பதே பிரபாகரனுக்கு தெரியாது ஒன்று. ரெண்டாவது, அங்கே போன பிறகும் சீமான் வந்திருப்பது பிரபாகரனுக்கு தெரியாது. இப்படிலாம் கடுமையான குற்றச்சாட்டு வைத்து விட்டார் சந்தோஷ். அது பார்த்தீங்கன்னா உண்மையிலே இப்போ சீமான் எந்த அளவுக்கு கொதித்திருப்பார். எல்லாளன் என்ற படத்தை இயக்குவதற்காக போயிருக்கிற ஒளிப்பதிவாளராக போயிருக்கிற சந்தோஷ், அவர் சொன்ன தகவல், இப்போ சீமான் இதுவரை கட்டமைத்து வந்த தன் பிம்பம் அரசியல் எல்லாத்தையும் சுக்குநூறாக உடைச்சிட்டார். ஆனால் நீங்கள் இதுக்கு நிறைய விஷயங்கள் பொருந்தி போவதாக அதில் அமைகிறது. அவர் நிறைய விட்னஸ் சொல்கிறார். இப்போ ஃபோட்டோ எடுத்து நான் 2 ஃபோட்டோ எடுத்தேன், அருள்தாஸ்னு கேமராமேன் அவர் 4 படம் எடுத்தார், அவர் சுவிட்சர்லாந்து இருக்கார், அவர் கூட பேட்டி எடுங்கிறாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு காலகட்டத்தில் சொல்லும் போதெல்லாம் யார் யார் கூட இருந்தார்கள் அவங்க பெயரை உச்சரிக்கிறார். ஸோ இப்போ அவங்களாம் இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் கிளீன் உச்சில் ஒருத்தர் இருக்கார். இப்படியெல்லாம் சொல்லும்போது சீமானுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வருகிறது. அவர் என்ன மாதிரி பதில் தயாரித்து கொண்டிருக்கிறார், என்ன பதிலை சொல்ல போகிறார் யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த 2009 மே இறுதி யுத்தத்திற்கு பிறகு அந்த இடத்தில் யாருமே இல்லை. ஈழத்தமிழ் போராளிகள், தலைவர் பிரபாகரன் யாருமே இல்லை. ஆனால் எனக்கு என்ன பிரச்சனைனா, இவர் அதுக்கு அடுத்து ஒரு வருஷத்துல சீமானுடன் முரண்பட்டு பேட்டி கொடுத்தா சொல்கிறார். இங்கிலாந்து லண்டனில் போய் ஐபிசியில் போய் பேட்டி கொடுத்தா ரெக்கார்டில் இருக்க பாருங்கிறாரு. சரி, ரைட்டு. நான் என்ன கேட்குறேன், இந்த சந்தோஷ் இவர் சொன்னதை விட, சந்தோஷுக்கு எல்லாம் தகவல் தெரிந்தது போல் கொளத்தூர் மணிக்கு தெரியும், பழநெடுமாறனுக்கு தெரியும், வைகோவுக்கு தெரியும், எல்லாம் இவர் சொல்கிறார். அப்போது இவருக்கு தெரிந்த தகவல் இங்கே இருக்கிற தலைவர்களுக்கும் தெரிந்திருக்கிறது. இந்த விஷயத்தை இவர் சொன்ன பல விஷயங்களை பார்த்தால் சீமான் சொல்கிற விஷயம் ஒன்று உறுதியாது. அவர் பிரபாகரன் சந்தித்திருக்கிறார், அது மறுக்கலை, அவரும் மறுக்கலை. அதற்கான படமும் எடுக்கப்பட்டது, வீடியோவும் எடுக்கப்பட்டது, அது எங்கிட்ட இருக்குது, அது ஆதாரம் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் அந்த எல்லாளன் படப்பிடிப்பில் வந்த நேரத்தில் அங்கே இருக்கிற துப்பாக்கி, அங்கே சினிமாவில் பயன்படுத்துகிற துப்பாக்கி எடுத்த அந்த காட்சி, சீமான் சுடுற மாதிரி காட்சியெல்லாம் நான் 2 படம் எடுத்தேன், 2 படம் எடுத்தேன்னு சொல்கிறார். இது எல்லாமே வைத்து கொண்டு, ஆனால் சீமான் பேசுகிறது என்னென்னா, இந்த அவர் இருந்த நாள் பிப்ரவரி 2008 பிப்ரவரி 8ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 23 நாள், 15 நாட்கள் தான் அவர் இருந்திருக்கார் கிட்டத்தட்ட. இந்த 15 நாட்களுக்குள் பிரபாகரன் பல நாட்கள் இவரோடு சம்பாஷணை நடத்தி எதையெல்லாம் பேச வேண்டும், எதையெல்லாம் நான் கருத்து ஆக்கம் சொன்னேன், அதெல்லாம் சொல்கிறார்ல. அப்போது இதெல்லாம் ஏன் உடைப்படுகிறது என்றால், சந்தோஷ் உண்மை சொன்னாரா பொய் சொன்னாரா என்பதை சீமான் சொல்ல போகிறார். இன்னும் 2 நாள் எப்படியும் மீடியாவில் வெடித்து கிளம்ப போகிறார். ஆனால் பிரபாகரனை சந்தித்து வந்த பிறகு இவர் சொன்னது, பெரியாரை நான் ஏற்றுக்கொள்கிறேன்,
பிரபாகரன் சொன்னதை இவர் பேசியிருக்கார் சீமான். திராவிடத்தை ஏற்றுக்கொள்கிறேன் யார் பிரபாகரன் சொன்னதை அவர் பேசியிருக்கார். ஸோ இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு இப்போ இல்லைங்கிறார். நாங்கள் தான் இருந்தேன், திராவிட திருட்டு கூட்டத்தில் நான் இருந்தேன், இப்போ எனக்கு புத்தி தெளிந்து விட்டது, மாறிவிட்டேங்கிறார். எனக்கு ஒன்றும் புரியல. இப்போது இவர் சொல்கிற மாதிரி சந்தோஷ் சொன்ன கூற்றுகள் அத்தனையும் பல்வேறு சாட்சியங்களோடு சொல்லியிருக்கிறார். ஆனால் இவர் என்ன சொன்னார்னா, ஆமக்கறி சாப்பிட்டது இவர் இல்லை, நான் சாப்பிட்டேங்கிறார். மற்றபடி விருந்தோம்பலில் புலிகள் நிறைய செய்திருப்பார்கள், இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஒரு முறை தான் சந்தித்தார், அதை ஒத்துக்கிறாங்க. பிரபாகரன் சீமான் சந்திப்பு என்பது பொய் என்பது கிடையாது, உண்மை. ஒரு முறை சந்தித்திருக்கிறார். ஆனால் அந்த இதுவரை வெளிவந்த படம் அது கிராஃபிக்ஸ் என்று சங்ககிரி ராஜ்குமார் அந்த இயக்குனர் சொன்ன பிறகு தான் இப்போ பிரச்சனை வெளிவருது. இப்போ காரணம் என்ன? இதற்கெல்லாம் என்ன காரணம்? இவ்வளோ நாள் எத்தனையோ விஷயங்களை பிரபாகரன் சொன்னதாக சீமான் சொல்லியிருக்கிறார். அண்ணன் என்கிட்ட இப்படி சொன்னார், சூசை இப்படி சொன்னார், இப்படிலாம் சொல்லும்போது யாருமே வெடித்து கிளம்பாத அன்சங் ஹீரோஸ், அதாவது வெளியே தெரியாத ஹீரோக்கள், சங்ககிரி ராஜ்குமாராக இருக்கட்டும், சந்தோஷாக இருக்கட்டும், இன்னும் எத்தனை பேர் வரப்போகிறாங்க தெரியல. இவரெல்லாம் இப்போ ஓடி வராங்களே, என்ன காரணம் தெரியல. ஏன்னா இப்போ அவர் மீது, சந்தோஷ் மீது ஒரு குற்றச்சாட்டு நாம் தமிழர் கட்சி வைக்கும். அவர் யார், என்ன சமூகம், அவர் பின்னணியில் இருப்பது யார், திகாவா திமுகவா அல்லது வேறு கூட்டமா என்பதெல்லாம் இவங்க பட்டியல் போட போகிறாங்க. எனக்கு என்னென்னா, சீமான் பற்றி ஒரு கற்பனை சொன்னார், ஒரு விஷயம், ஹாலுசினேஷன்னா கற்பனையில் வாழ்கிற ஒரு நபர். ஒன்று மனநிலை பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுவது, அல்லது போதையில் உழன்று கொண்டிருப்பது. இது ரெண்டு தான் அந்த 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 வார்த்தைக்கு அர்த்தம், நேரடியாக பொருள் கொள்ளணும்னா. அப்போது சீமான் இத்தனை பெரிய பொய்யை சொல்லி பிரபாகரன் சொன்னதாக சொல்கிற விஷயங்களுக்கெல்லாம் இதுவரை கொளத்தூர் மணி ஒரு பெரிய முன்னெடுப்பையாக செய்யலை. வைகோ ஒரு முறை சொல்லிட்டார் 2018, அது வந்து போலி ஃபோட்டோன்னு சொல்லிட்டார், 2018 சொன்னார். ஆனால் அதன் பிறகும் யாரும் சீமானை யாரும் கேள்வி கேட்கல. பல சர்ச்சைகளுக்கு பிறகு சீமான் இப்போது ஏன் சிக்குகிறார்? காரணம் பெரியார். பெரியாரை பற்றி அவர் பேசின பிறகுதான் இப்படி புது புது நபர்கள் ஓடி வருகிறார்கள். இப்போ நான் என்ன கேட்குறேன், இந்த டாக்குமெண்ட்டை நியூஸ் 18 சேனல்லையே அவர் காமிச்சிருக்கலாம், சந்தோஷ் காமிச்சிருக்கலாம். எதுக்கு இன்னொரு முறை நீங்கள் காலத்திருக்கணும்? அவர் என்கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டோங்கிறாரு. சேலஞ்ச் பண்ணி காமிச்சா மட்டும் சீமான் ஒத்துக்க போகிறாரா? சீமான் வாயாலே நான் பார்க்கல விட்டுருங்க அப்படின்ற அளவுக்கு கிளம்பி போயிட்டார். ஆனால் இந்த விவகாரத்தை இத்துடன் சீமான் விட்டு விடுவாரா? நேற்று கூட ஈரோடு கிழக்கில் போய் பெரியாரை பற்றி தான் பேசுகிறார். பெரியாரை பற்றி பேசி அல்லது பெரியாரை பிம்பத்தை உடைப்பதாக கிளம்பியிருக்கிற சீமான் தன் பிம்பத்தை உடைத்து வருகிறார் அல்லது இழந்து வருகிறார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சீமானை பதில் சொல்ல போகிறார். ஏன்னா சீமானுக்கும் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், பிரபாகரன் சந்திக்கல, அங்கே நடந்த உரையாடல்கள் பொய் அப்படிலாம் இல்லை. இதில் ஒரே விஷயம், இப்போது சந்தோஷ்குமார் தான் மெயின் விட்னஸ். படம் எடுத்தது அவர் தான், ஆதாரங்களை வைத்திருப்பது அவர் தான். அப்படி இருக்கும்போது கார்த்திகை செல்வனுக்கு கொடுத்த அந்த பேட்டியிலேயே இதை போட்டு உடைத்திருக்கலாம். ஏன் உடைக்கல? சூசை கடைசியாக பேசிய ஆடியோவை முதலில் நான் வைகோ அவரிடம் போட்டு காட்டினேன், அடுத்து பழ நெடுமாறனுக்கு போட்டு காட்டினேன், அடுத்து கொளத்தூர் மணிக்கு போட்டு காட்டினேன். இவர்கள் யாருமே அந்த ஆடியோவை கேட்கல. எனக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே அதை வைத்து கொண்டு என்ன செய்வதுன்னு வச்சுட்டாங்கன்ற. ஆனால் இந்த ஆடியோவை அடுத்து கடைசியாக நான் சீமான்கிட்ட போட்டு காமிச்ச பிறகு கேட்டுட்டு கதறி அழுதார். அதுக்கு பிறகு அந்த ஆடியோ கேட்டார்னு, யாருமே கேட்காத ஆடியோ அவர் கேட்டால், இவர் கொடுத்து தான் சொல்கிறார். அந்த ஆடியோ ஈழத்தமிழர்கள் விவகாரத்தை அடுத்த கட்ட அரசியல் நகர்வை சீமான் முன்னெடுக்க வேண்டும் என்று சொன்னதாக எடிட் செய்து அவர் வைத்து கொண்டார் அரசியல் ஆதாயத்துக்கு. அப்போது கார்த்திகை செல்வன் எடுத்த பேட்டியில் சந்தோஷ் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா பிரச்சனை. இப்போ திரும்ப அவங்களுக்கு தான் கண்டனம் வரும். இப்போ கார்த்திகை செல்வனுக்கும் கண்டனம் வரும், சந்தோஷுக்கும் கண்டனம் வரும். இதுனா விடுகதை தொடர்கதை மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டே போகிறீங்களே. அன்றைக்கி நேற்றே உடைச்சிருக்கலாமே, ஏன் உடைக்கலை? அவர் வைத்த குற்றச்சாட்டு சாதாரண குற்றச்சாட்டா? எல்லா ஆதாரம் வைத்திருக்கார், எல்லாரையும் சொல்கிறார், எல்லா நபர்களையும் சாட்சிகளோடு சொல்கிறார். நம்ம சந்தோஷம் நம்ம குறை சொல்ல, சந்தோஷ் உழைத்த உழைப்பு 7 மாதம் அங்கே இருந்திருக்கார். சீமானை விட கூடுதல் நாட்கள் அங்கு தங்கி இருந்து ஒரு படத்தை எடுத்து கொடுத்து வந்திருக்கிறார்.
பல உண்மைகள் தெரிந்திருக்கலாம். நான் கேட்குறேன், இத்தனை நாள் சும்மா இருந்தாரே ஏன் அப்படின்ற கேள்விக்கு அவரே பதில் சொல்ல, 2.5 பக்கம் பேட்டி ஜூனியரில் கொடுத்தேன், ஐபிசியில் பேட்டி கொடுத்தேன்றாரு. ஆனால் அதெல்லாம் மக்கள்கிட்ட வரலையே. ஏன்னா சந்தோஷ் வந்து அவ்வளோ ஒரு பாப்புலர் ஃபிகராக இல்லை. தன்னை வந்து அவர் வந்து பிரபலப்படுத்திக்க நினச்சா பிரபலப்படுத்தியிருக்கலாம் சந்தோஷ். தப்பான விஷயத்தில் போய் சொல்ல போகிறது நல்ல விஷயத்து தான். ஆனால் ஒரு இலங்கை தமிழர்கள் ஆதரவுக்காக இங்கே இருக்கிற தமிழ்நாட்டு தமிழர்கள் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற பல்வேறு தமிழர்கள் பணத்தை வசூலிக்கிறாங்க, பணத்தை சீமானுக்கு கொடுக்குறாங்க, எல்லாம் குற்றச்சாட்டுறாங்க. அப்போது அவர் சொல்வதை நம்பிக்கொண்டிருக்கிற கூட்டத்திற்கு நீங்கள் செய்ய வேண்டிய உண்மையான விஷயம் என்ன? அதை உடைக்கணும்ல, ஏன் உடைக்கல? ஸோ இங்கே இருக்கிற தலைவர்களுக்கு திரும்ப திரும்ப அந்த அழுத்தம் வந்திருக்காதான்? இல்லை, இங்கே இருக்க வேறு அரசியல் காரணங்களால் இவங்க அமைதியாக இருந்துட்டாங்களா? ஏன்னா இவங்க அரசியல் இயக்கம் நடத்துகிறவங்க. ஒருவேளை சீமான் குறித்து பேசினா தாங்கள் ஏதோ ஒரு வன்மத்தில் சீமான் மீது புகார் சொல்வதாக கருதி கொள்வார்கள் அப்படின்ற காரணத்துக்காக அவர் அமைதி காத்தார்களா? அரசியல் ரீதியாக தான் நீங்கள் விமர்சனம் வைக்க போகிறது இல்லையே, இது அரசியல் இல்லையே. இலங்கை தமிழுடைய உண்மையான பிரச்சனை என்ன? அது வந்து இவருக்கு மட்டும்தான் கையளித்தார்கள், இவர் தான் முன்னெடுக்கிறார், வேறு யாருமே முன்னெடுக்கவில்லை. இன்னும் சொல்லப்போனால் ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் பகிர்ந்துக்கிறார் சந்தோஷ். என்ன சொல்கிறாருன்னா, ஈழப்போர்லாம் முடிந்த பிறகு 2-3 மாதங்கள் கழித்து அவர் ஒரு சர்ஜரி நடந்தது. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கூப்பிடுறாங்க, அங்கே போகிறாரு. போகும்போது அந்த இடத்துல பழநெடுமானுடைய மகள் இருக்கிறார்கள், இன்னும் யாரும் நிறைய குளத்தூர் மணிலாம் இருக்கிறாங்க. அங்கே ரூபன் ஒரு புலி வருகிறார். அந்த ரூபன் புலி வந்து இவர் கட்டி பிடிக்கிறார். எனக்கு தெரியலையா, அடையாளம் தெரியலையா? அனுராதபுரம் விமான நிலைய தாக்குதலில் பாதிக்கப்பட்ட ஒரு புலி ரூபன் என்று சொல்லிக்கொண்டு தன்னை கட்டி தழுவுகிறார். இவர் அடையாளம் தெரியல, அப்படிப்பட்ட நபரை பார்க்கல, அந்த ரூபன்ற நபர் பொய்யான நபர் என்று சொல்கிறார் சந்தோஷ். அதை குளத்தூர் மணி ஏற்க மறுக்கிறார், மற்ற நபர்லாம் ஏற்க மறுக்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் கடைசியில் 10 லட்சம் வாங்கி ஓடி போயிட்டார். கடைசியில் குளத்தூர் மணியை நாங்கள் ஏமாந்தோம்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறவர்கள். இன்னும் சொல்லப்போனால் மாவீரன் பிரபாகரன் ஏதோ ஒரு தீவில் தங்கி சிகிச்சை பெற்றுக்கொண்டிருக்கிறார். சிகிச்சைக்காக பண உதவி தேவைப்படுகிறது. அப்போது சீமானை விட வலிமையான தொடர்பு கொண்டவர்கள் குளத்தூர் மணி, வைகோ, பழநெடுமாறன். அப்போ இவங்க ஏன் ஒரு கராபரேட் பண்ணியிருக்க முடியாதா? அந்த இடத்துல இறந்தது பிரபாகரன் அல்ல என்று இவர்களும் சொல்லி கொண்டிருந்தார். வைகோ சொன்னார், பழநெடுமாறன் சொன்னார், பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்களே, எல்லாம் நம்பினாங்களே. அப்போ இவங்க தான் முக்கியமான தொடர்பு உள்ளவர்கள். அப்போது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அப்பயே உடைச்சிருந்தாங்கன்னா சீமான் எக்ஸ்போஸ் ஆகிருப்பாரு. சீமானியே நீங்கள் விட்டீங்க. நீங்கள் அரசியல் ரீதியாக விமர்சித்தது தான் உங்களுக்கு பிரச்சனை. நீங்கள் அவர் ஒரு கொள்கை நிலைப்பாடு, நீங்கள் ஒரு கொள்கை நிலைப்பாடு, அரசியல் ரீதியாக விமர்சித்தால் அவர் பதிலடி தருவார். இலங்கை தமிழ் விஷயத்தில் இந்த உண்மையை போட்டு உடைப்பதில் என்ன பிரச்சனை? ரூபன் அந்த கரும்புலி வந்து சீமான் அவர் என்னை தெரியும், நான் பார்த்தேன் இவருன்றாரு, இவர் சீமானை புகழ்றாரு அப்படின்றது 2 பேரும் ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் வந்திருக்கிறாங்க அப்படின்றது தான் அவர் வெளிப்படையாக நேரடியாக அடிக்காமல் அப்படி சொல்கிறாரு சந்தோஷ். அப்படி இருக்கும்போது நெடுமாறன் வந்து பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு 2 தடவை சொல்லும்போது நெடுமாறன் சொன்னது தான் எல்லாரும் நம்பினாங்க. சரி, நெடுமாறன் சொல்கிறாருல, அப்போ இதில் ஏதோ உண்மை இருக்கும் அப்படின்ற ஒரு புரிதல் தான். ஆனால் சீமான் ஈரோட்டில் பேசும்போது ஏன் நெடுமாறன் வந்து பிரபாகரன் உயிரோடு இருக்காருன்னு சொன்னாருன்னு கேள்வி கேட்குறாரு. இப்போ அவர் மாற்றி பேசுவாருங்க. அப்புறம் சீமான் பேசின பேச்சு நமக்கு தெரியுமில்ல. நேற்று ஒரு பேச்சு, இன்றைக்கி ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு, நாளன்னைக்கு ஒரு பேச்சு. அவர் மாறி பேச பெரியார், அதாவது அவர் திரும்ப பேசுகிறார். பெரியார் என்ன செய்தார், இப்போ இவங்க கிளம்பி வரவங்கலாம் பெரியார் தான் சப்ஜெக்ட். இவ்வளோ நாள் பொறுத்திருந்த ஒரு கூட்டம் ஏன் ஓடி வந்து சீமானை அடிக்கிறது? நான் தான் சொல்கிறேன். நீங்கள் விடுதலை புலிகள் விவகாரத்தில் ஆரம்ப காலம் தொட்டு இன்று வரை பின்னணியில் இருப்பது திராவிடர் கழகம். நானும் காலேஜ் படிச்சிருக்கிறேன், நீங்களும் கல்லூரி படித்தீர்கள். அந்த 84 ஈழப்போர் அந்த விவகாரத்திற்கு பிறகு அந்த வீடியோ கேசட், பாதிக்கப்பட்ட இலங்கை தமிழ் வீடியோ கேசட்டை ஊராக போட்டு காமிச்சது யார்? திராவிடர் கழகம். எங்கள் ஊரில் திராவிடர் கழகம் தான் போட்டு காமிச்சாங்க. மண்டபமாக மக்களை கூட்டி கொண்டு போய் ஒரு தெரிஞ்ச நண்பர், எல்லாரும் இங்கே மக்கள் எல்லாரும் இல்லை, அந்த ஈழ ஆர்வலர்கள், விடுதலை புலி ஆர்வலர்கள் அழைத்து சென்று அந்த கேசட்டை போட்டு காமிச்சார் திராவிடர் கழகம். பெரியார் கழகம் தானே. அப்போ அந்த கழகம் தானே இவங்களெல்லாம் முன்னெடுத்து இந்த பிரச்சனைக்கு ஆயுத பயிற்சி ஆகட்டும் அல்லது பொருள் உதவி ஆகட்டும் எல்லாம் பண்ணது அவங்க தானே. பின்னணியில் முழுக்க பெரியார் இயக்கத்தினர் தான் இந்த விடுதலை புலிக்கான ஆதரவு தளத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனவர்கள். இது உலகத்துக்கே தெரியும். அமீரும் சீமானும் ஒரே நேரத்தில் சிறைக்கு போகிறார் ராமேஸ்வரம் போராட்டத்துக்கு அப்புறம்.
அவர் சந்தோஷ் அழகாக சொல்கிறார் ஒரு இடத்துல, சீமானுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை அமீருக்கும் கிடைத்திருக்க வேண்டும், ஆனால் அமீர் விலகி சென்று விட்டார். பேபி அதான் சொல்ல, இப்போ இவங்கெல்லாம் அன்னைக்கே இந்த விஷயத்தை உடைச்சி பேசியிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஒரு மாபெரும் தலைவர் பிரபாகரனை ஏதோ அவங்க பிரபாகரன் மனைவி யாருமே சந்திக்கலைங்கிறார், ஆனால் இவங்க மனைவி சந்தித்ததாகவும் அவங்களுக்கு சாப்பாடு போடுன்னு சொன்னதாகவும் பின்னாடி குறிப்பெடுத்ததாகவும் இப்படிலாம் சொல்கிற இந்த கட்டுக்கதையை எத்தனை ஆண்டுகளாக மேடையில் கேட்டுக்கொண்டிருக்கோம். உண்மையிலே காமெடியாக பேசுகிறாரு. நீங்கள் பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா அவரே சீமான் பேசும்போது நீங்கள் நம்ப மாட்டீங்க, சுத்தூரும் செல் அடித்து கொண்டிருக்கிறது, இலங்கை இராணுவத்தினர் சுத்தூரும் செல் அடித்து துப்பாக்கிகள் சுட்டு கொண்டிருக்கிறார்கள், ஆனால் எனக்கு உணவு பரிமாறப்பட்டு கொண்டிருக்கிறது. யோசித்து பாருங்கள். அந்த உணவில் இந்த கறியெல்லாம் இருக்குன்னுவார், பின்னாடி குறிப்பெடுக்கிறான்றார். இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லாயிருக்கும். அப்போது உங்களை எதுக்காக அவர் சந்தோஷ் திரும்ப திரும்ப சொல்கிறார், ஒரு கட்டத்தில் ஒரு வலிமையான பிரச்சாரம் செய்வதற்கு சீமான் தேவைப்பட்டார். அப்போ அவருடைய கூற்றுப்படி தமிழ்நாட்டில் புலிகளுக்காக பேசக்கூடிய ஒரு வலிமையான நபராக சீமான் பார்க்கப்பட்டார். அது எல்லாரும் தெரிஞ்சிருக்கு, ஏற்கனவே பேசியிருக்கிறார். அது புலிகள் அந்த வீடியோ வாங்கி ஆடியோ வாங்கி பார்த்துருப்பாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த சீமானுக்கு என்ன முக்கியத்துவம் என்பது அங்கே போன பிறகு சொன்னதெல்லாம் நமக்கு தெரியல. ஏன்னா அது இப்போ சொன்ன விட்னஸ்லாம் வரணும். சந்தோஷ் சொன்ன பல விட்னஸ் உயிரோடு இருக்காங்கன்னு சொல்கிறார், வெளிநாட்டில் இருக்காங்கன்றார், பாதிக்கப்பட்டவங்க இன்னும் பல இடத்துல இருக்காங்க. அவங்களாம் சொன்னதான் நமக்கு தெரியும். அவங்க சொல்லணும், குளத்தூர் மணி சொல்லணும், நெடுமாறன் சொல்லணும், வன்னியரசு சொல்லணும், இவ்வளோ பேரும் பேச வேண்டியது இருக்குது. ஆமாம். அப்போ இதை என்ன சொல்ல போனால் ஒரு இந்த பாவத்துக்கெல்லாம் காரணம் வன்னியரசுன்றார். ஃபஸ்ட்டு குளத்தூர் மணி, வைகோ, இவ்வளோ பேரை சொல்லிட்டார். இந்த சீமானுடைய இத்தனை வளர்ச்சிக்கு இத்தனை 36 லட்சம் வாக்குகள் பெறுவதற்கு இந்த இதெல்லாம் பயன்பட்டது, ஒரு அரசியல் பயன்படுத்தி கொண்டார். எனக்கு என்னென்னா, இவ்வளோ சொல்கிற சந்தோஷ் ஏன் அந்த ஆதாரத்தை நியூஸ் 18 சேனலில் போட்டு காமிச்சிருக்கக்கூடாது? திரும்ப இப்போது ஊடக வெளிச்சம் பாய்வதால் தான் சீமான் இப்படி பேசி கொண்டிருக்கார், தாறுமாறாக பேசுகிறார். இதே பெரியாரிய மேடையில் பகவான் கிருஷ்ணன் முதல்ல ஈவிடிசிங்கில் போக வேண்டும்னு பேசினவர் தான். அது ஆனால் மாயோன் கிருஷ்ணனுக்கு சொல்லி போஸ்ட் அடிச்சுக்கிறார், யார் கிருஷ்ண ஜெயந்திக்கு. அதனால் அவர் பேச்சு மாற்றி பேசுகிறது நமக்கு ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் இந்த விவகாரங்களை இலங்கை தமிழர் விஷயத்தில் நீங்கள் பொய் சொல்கிறீர்கள், இதோடு நிறுத்திங்கன்னு சொல்லி இந்த தலைவரெலாம் போய் கார்னர் பண்ணியிருந்தா, உங்களை பற்றி மொத்த டாக்குமெண்ட் இருக்குது, நாங்கள் போட்டு காமிச்சிருவோம், அமைதியாக இருங்க, ஈழத்தமிழர் விஷயத்துக்கு பேசுங்க, போராடுங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்கட்டும். ஆனால் நடக்காத விஷயங்களை பிரபாகரன் உங்களிடம் பகிர்ந்து கொண்டதாக சொல்கிற பொய் பிரச்சாரங்களை தயவுசெய்து சொல்லாதீங்க. இன்னும் சொல்லப்போனால் ஈழத்தமிழர்களுக்காக ஒரு மேடையில் பேசுறதை விட்டு வெறும் சாப்பாட்டு கதை, இந்த துப்பாக்கி எடுத்து நான் சுட்டேன், 67, 57, 97 துப்பாக்கி எடுத்து சுட்டேன், இப்படி இந்த மாதிரி சொல்லும்போது தான் பிரபாகரன் மீது இருக்கிற மதிப்புகள் இன்றைய இளைஞர்களுக்கு தெரியாமல் போச்சு. ரெண்டாவது, பிரபாகரனை கொச்சைப்படுத்துகிற அளவுக்கு பேசி அவரை நீங்கள் ஒரு மாபெரும் போராட்ட ஒரு தலைவராக பார்க்க வேண்டிய அந்த நபரையும் அந்த மாபெரும் தலைவனையும் அசிங்கப்படுத்துகிற ஒரு செயலாக எல்லோரும் பேசுகிற அளவுக்கு மாற்றி காட்டி சீமான். அந்த சீமானுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இதெல்லாம் நீங்கள் பேச வேணாம். திமுக எதிர்த்து போராடுங்க, மோடி எதிர்த்து போராடுங்க, வேண்டான்னு சொல்ல. பெரியார் 100 ஆண்டு கால பிம்பங்க. ஏதோ நீங்கள் புதுசாக கண்டுபிடிச்சி பெரியார் சொன்னதில் பெரியார் அவர் சொல்லி தான் படித்தோமா, அவர் மட்டும் தான் செஞ்சாரான்னு திரும்ப போய் அதே நீங்கள் 3 காலுக்கு முயலுக்கு 3 கால்னு பிடிக்கிறீங்களே. தயவுசெய்து சீமான் ஒரு உண்மையிலே நல்ல பேச்சாளர், ஒரு கடுமையான எதிர்ப்பாளர், அரசியலை எப்படி நகர்த்தி செல்லும் தெரிந்தவர். அப்போ ஆளுங்கட்சிக்கு எதிராக மாநிலத்தில் மத்தியில் ஆளுங்கட்சிக்கு எதிராக போராடி இருந்தால் இந்நேரத்துக்கு ஒரு இன்னும் கூட 8 இல்லை 10%, 15% வந்திருப்பார். ஆனால் திரும்ப யாரை எதிர்கொள்ளும் என்று தெரியாமல் பெரியாரை பிடித்து கொண்டு தொங்கிக் கொண்டிருந்தால், பெரியாரை நீங்கள் வீழ்த்துவதால் அடைய போகிற பலன் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இந்த 2-3 ஆண்டுகளில் நீங்கள் பெரியாரை பற்றி பேசுனதால என்ன பலன் கண்டீங்க? நீங்கள் ஏதோ ஓட்டு பசங்க 2026 ஏதோ பெரிய பூகம்பம் வெடிக்க போகுது, திமுக ஆட்சிக்கு வரலாம் சொல்கிறார். திமுக வருதா வரலையான்றது மக்கள் ஓட்டு போடுறது தெரிய போகுது. ஆனால் நீங்கள் இருப்பீங்களா? பெரியாரை தொட்டதனால் உங்களுடைய கட்சி வளர்ச்சி அடைய போகிறதா? 2026 உங்களுக்கு பாடம் கற்பிக்கும். நன்றி. நன்றி.